தற்போது நடைமுறையில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்திற்கு 100% நிதியை ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிலையில் இனி 60% நிதி மட்டுமே வழங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எஞ்சிய 40% நிதியை மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்பதால் மாநிலங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படும் அபாயம் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ். சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க மோடி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை அல்லது வருமானத்தை குறைப்பதற்கான எல்லா வேலையும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ஆக்சுவலா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்துல இது கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கு, விவசாய வேலைகள் இல்லை, கிராமப்புறத்துல இருக்க மக்கள் வருஷத்துல ஒரு பகுதி விவசாயம் சார்ந்த வேலை பார்க்குறாங்க, அப்புறம் நகர்ப்புறத்துக்கு போறாங்க என்கிற இதெல்லாம் ஒரு திட்டமா கொண்டு வரல. என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு வேலை இருக்கு, அதனால இவருக்கு இது கொடுக்கணும், வேலை கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. வேலை ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதனாலதான் இதுல ஒருவேளை பணங்காசு இல்லைன்னா, நீங்க இது வேலை இல்லைன்னா, சம்பந்தப்பட்டவர் கேட்டார்னா 15 நாளைக்குள்ள கொடுக்க முடியலன்னா அதுக்கான பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டம் உத்தரவாதப்படுத்தப்பட்டது. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமப்புற வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன திட்டம் பார்த்துக்க. பட் இவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் இதை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. நீங்க 83,000 கோடி என்பது கடந்த 3 வருஷமாக அவங்க அலோகேட் பண்ணாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, முதல் 6 மாசத்துல நீங்க 60% முடிச்சிடணும், அதெல்லாமே அதை கட்டைட் பண்றதுக்கான ஏற்பாடு தான். இப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பருவநிலைக்கு தகுந்த மாதிரி எந்த வேலை அவங்களுக்கு இதர வேலைகள் இருந்தா இதுக்கு வரமாட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வருடம் முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஓவர் ஆகுறதுக்கு பதிலாக முதல் 6 மாசத்துல நீங்க 60% மேக்சிமம் எடுக்க முடியும் என்று அதை மாத்தினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இதை குறைக்கிறதுக்காக டிஜிட்டல் பேமெண்ட் தான் தருவோம், டிஜிட்டல் செக்அப் பண்ணுவோம், நீங்க உங்களுக்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேலைக்கு போறவரு ஸ்மார்ட் போனை தூக்கிக்கிட்டு இந்த பெண்கள் அதுல மட்டும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒரு பெரும் எண்ணிக்கையிலான ஊழியர்களை அவங்க குறைச்சாங்க. இப்போ 10 மாநில அரசாங்கம் 10, ஒன்றிய அரசாங்கம் 90 என்று இருந்த அந்த நிதி பகிர்வை இப்போ அவங்க 60-40ன்னு மாத்திருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. ஏன் புதுசு இல்லைன்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னால நீங்க அந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா, பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம், அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது 2% அந்த கட்ட வேண்டிய பிரீமியத்துல 2% விவசாயி கட்டுவாங்க, 49% மாநில அரசும் 49% ஒன்றிய அரசும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நரேந்திர மோடி விவசாயிகள் மேல ரொம்ப பாசம் உள்ளவர் பார்த்தீங்களா, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல 25% மேல நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த காரணத்தினால் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, 73% மாநில அரசாங்கங்கள் கூடுதல் செலவு. இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்தளவுல நீங்க பாத்தீங்கன்னா 2016-17 566 கோடி ரூபாய் தான் இந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு அப்ப 2 பேரும் சமமா தான் இருந்தது. ஒன்றிய அரசும் 5,666 கோடி ரூபாய். ஆனா 23ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,050 கோடி ரூபாயை மாநில அரசாங்கம் செலவழிக்க வேண்டியிருந்தது. வேற இதுல கிட்டத்தட்ட 3ல ஒரு பகுதி தான் ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கும் என்கிற நிலைமையை கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய திட்டங்கள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. இதே போல பட்டியல் இனத்தவர், பட்டியல் பழங்குடியினர் ஸ்காலர்ஷிப், அது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே இருந்தது. அதுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த வரைக்கும் என்னன்னா, 75% ஒன்றிய அரசு கொடுக்கும், 25% மாநில அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது. இவர் வந்தோடனே என்னன்னா 15-16ல அதை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்புறம் கடைசியில மாநிலங்கள் ஒரு பெரிய சண்டை போட்ட பிறகு
இப்ப அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 60% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், 40% மாநில அரசாங்கம் ஏற்றுக்கணும். அதையும் கூட 60% கொடுக்கல. இதுல என்னன்னா இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்து கெஞ்சி கேட்டா கொடுத்துருவாங்க, டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தா கொடுத்துருவாங்கன்னு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். அவரும் முதலமைச்சரா ரொம்ப உறவோடு இருந்தபோது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க 75 60 மாத்திட்டீங்க ரைட்டு, ஆனா 60னா நாங்க 7200 கோடி ரூபா 7800 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். நீங்க 4000 கோடிக்கு மேல எங்களுக்கு கொடுக்கணும், ஆனா இதுவரை 1700 கோடி ரூபா தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். இது மாதிரி ஏராளமான திட்டங்களை அவங்க அப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா, மாநில அரசாங்கங்கள் மீது நிதியை சுமத்துவது. நீங்க முன்னால என்னன்னா, இப்ப சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்ல டைடு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைடு ஃபண்ட்ஸ்னா நீங்க எப்படின்னா, நீங்க 25 ரூபா செலவழிக்க உங்களால முடிஞ்சாதான் அவங்க இப்ப கிராமப்புறத்துல ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு 75 லட்சம் ரூபா நான் தாரேன் நீங்க ரோடு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 கோடி ரூபா திட்டம், 25 லட்சம் ரூபாயை நீங்க கொடுத்தால்தான் இந்த 75 லட்சம் ரூபா வரும். இப்படி அந்த டைடு ஃபண்ட்ஸோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர்ற ஸ்கீம்ல ஒட்டுமொத்த தொகையில் அது கிட்டத்தட்ட 50% தாண்டி போயிடுச்சு. அதாவது இது எல்லாமே இப்படி ஒவ்வொன்றா நிறைய சொல்ல முடியும். பட் என்ன பிரச்சனைனா, இது மொத்தத்தையும் சேர்த்து மாநில அரசுகளை திணறடிப்பது. இப்போ உதாரணமா பயிர் பாதுகாப்பு திட்டம் நான் சொன்னேன் இல்லையா, பயிர் பாதுகாப்பு திட்டம் நின்று போச்சுன்னா விவசாயி வந்து மோடி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, மாநில அரசுகளை குறை சொல்லுவாங்க. எனவே மாநில அரசு வேற வழி இல்லாம பண்ணுது. 2017க்கு பின்னால மாநில அரசுகளுக்கு வரி திரட்டும் அதிகாரம் எதுவும் தனியாக இல்லை. அதற்கு முன்னால மாநில அரசாங்கம் வரி திரட்டி கொள்ளலாம். இந்த 2-3 இந்த சொத்து வரி விதிக்கிறது, வாகன வரி விதிக்கிறது, அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்திரப்பதிவு துறையில் வர்றது, கேளிக்கை வரி, இதை தவிர ஒரு பேரிடர் வந்தா கூட ஒன்றிய அரசாங்கம் அனுமதித்தால்தான் அதை கொடுக்க முடியும். அப்ப ஒரு பக்கம் வரி விதிக்கும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை, இன்னொரு பக்கம் உங்களுக்கான பங்கை ஒன்றிய அரசாங்கம் தராது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ல அது டைடு ஃபண்ட்ஸ்னு கொண்டு வந்துருவாங்க. எனவே நீங்க அந்த திட்டங்களை நீங்க வந்து எடுக்கணும்னா நீங்க வந்து உங்க கையில இருந்து பணம் செலவழிக்கணும். மூணாவது அம்சம் ரொம்ப முக்கியமான அம்சமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அந்த பங்களிப்பை குறைச்சிறது. அடுத்த அம்சம் என்னன்னா, நீ கடன் வாங்குறதுக்கான அளவு. நீங்க ஜிஎஸ்டிபில இப்போ முதலமைச்சர் 4 நாளைக்கு முன்னால சொன்னாரு, தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி 16% இந்தியாவிலேயே முதல். ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன பிரச்சனைனா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்க அதுல 3% அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும். அதாவது அவங்க அனுமதிச்ச அளவு இருந்தா தான் நீங்க வந்து வங்கிகள் 4% வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்க வெளியே வாங்கணும். இப்படி கடன் வாங்குவதற்கு நிர்பந்தம், வரி திரட்ட முடியாது, வரியை திருப்பி கொடுக்கறதுல ஓர வஞ்சனை என்று ஒட்டுமொத்தமாக அவங்க இப்ப 100 நாள் வேலைக்கு இப்போ வந்திருக்காங்க. இந்த 100 நாள் வேலையை பொறுத்தவரை அது இனிமே கட்டாயம் கிடையாது. அவங்க எப்போதுமே இப்படி ஒரு ஆசை வார்த்தை கூட்டுவாங்க, நான் வந்து 125 நாளா உயர்த்த போறேன்னு. கிராமப்புறத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, மொசப்பிடிக்கிற நாய மூஞ்சில பார்த்தாலே தெரியும்னு. இது ஒரு சுலபடை. என்னன்னா, அவங்க கொண்டு வர்றதுல என்ன பண்றாங்க, அந்த அதனுடைய தன்மையிலிருந்து அவங்க முடிவுக்கு வர்றது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.